முதலாவதாக I'd like to invite producer on stage Zakir Ali அவர்கள். இந்த படத்தோட டைரக்டர் வினீஷ் மில்லேனியம் அவர்கள். இந்த படத்தோட ஹீரோ யோகி பாபு அவர்கள். Our special guest of the day, producer Sir Dhananjayan அவர்கள். I'd also like to invite Shanti Rao அவர்கள், Vasanthi அவர்கள், கல்கி அவர்கள், அருண் பாலா அவர்கள், ஸ்ரீதர் கோவிந்தராஜ் அவர்கள், எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள், மது அம்பத்சா and மீனகா அவர்கள், சாபு ஜோசப் அவர்கள், and last but not the least Miritel Selva அவர்கள். மியூசிக் டைரக்டர் எஸ்.என். அருணகிரி அவர்கள். நன்றி. ஒரு ப்ரொடியூசராக நான் முதல் முறையாக ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன். தமிழ் கொஞ்சம் தெரியும், மலையாளி தான். எதுவும் தெரியாமல் டைரக்டர் மேலே இருக்க நடப்பை வச்சு யோகி பாபு அண்ணன் மேலே இருக்க பாசத்தை வச்சு அதுக்கும் மேலே சினிமாலே இருக்க நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுத்துருக்கு. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய நன்றி நான் தெரிய வைக்கிறேன் யோகி பாபு அண்ணனுக்கு, பின்ன கலிப்புலி சாருக்கு, பின்ன பிஆர்கிட்டு எல்லாரும் എൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്ത കാസ്റ്റിംഗ് ക്രൂ എല്ലാവർക്കും നന്ദി சொல்லிட்டு താങ്ക് യു. Wishing you all success, sir. அடுத்தபடியாக I'd like to request Shanti Rao அவர்கள் to say a few words. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நமஸ்காரம். எனக்கும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் இப்போ கற்றுக்கிறேன். பட் I'm very happy. Technically Tamil is என்னோட third film, but I still feel very new actually. In the opportunity kaga, I'm very grateful to my director Vinesh sir, thank you so much, and also producer sir Zaki sir, thank you so much. But most importantly, I would like to thank Madhu sir because sir is the one who actually somehow my pictures went to Vinesh sir and I got I'm here today, it just happened. Thank you so much for all your support. We worked really hard for this film and we're looking forward, and as usual we request your support, and we know it will always be there. So I would like to talk more after the film's release. So Ipathika, that's it. Thank you so much. Thank you. And also அடுத்தபடியாக I'd like to invite art director Ayyappan அவர்கள் onto the stage. அடுத்தபடியாக பேச I'd like to invite கல்கி அவர்கள். I'd like to invite எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் on stage. வணக்கம். இங்கே வருகை இருந்து இந்த இசை வெளியீட்டிற்கு திராள கூட்டின அந்த வெளிநடத்தோட வந்து ரசிகர் யோகி பாபுக்கான் வந்திருக்கீங்க. இந்த படம் முழுக்க அவர் காமெடி பண்ணியிருக்காரு, படத்தை பார்த்துட்டேன். ப்ளஸ் 2/8 இருக்கு அவருக்கு மெலோடி சாங்கு. ப்ளஸ் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும்னாக்கா 2013 தீ பிடிக்கும் பச்சை மரங்கன்னு அவார்டு ஃபிலிம் எடுத்திருக்காரு, மிகப்பெரிய அவார்டு ஃபிலிம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் அதுபோல் தமிழில் நல்லபடியாக திரைகளை அமைச்சிருக்காப்புல, அந்நேரம் இசை அமைச்சிருக்காப்புல. படம் பார்க்கக்கூடிய லெவலில் இருக்குது, சிறப்பாக வரும். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும்.
ஜாகீர் வந்து க்ளோஸ் நண்பர் ப்ரொடியூசரு. பல்வேறு சிக்கலெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் திரையுலகம் நிச்சயம் ஒரு கை கொடுக்கும், தமிழ் ரசிகர்கள் கை கொடுப்பார்கள். இவருடைய இந்த படம் எந்த சென்டர் போட்டாலும் நம்ம ஒரு தேட்டருக்கு 50 பேர் அனுப்பிச்சி விட்டு என் சார்பாக படத்தை பார்க்க வச்சு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சில வார்த்தைகள் பேச ஐ லைக் டு கால் upon the ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் அவர்கள். வணக்கம். முன்னாடி பேசின மாதிரி தான், நான் ஸ்டேஜில் அதிகமாக பேச தெரியாது. அண்ணா யோகி பாபா எனக்கு என்னுடைய வணக்கம். இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். மற்றும் இசையமைப்பாளர் அருணகிரி சார் அவர்களுக்கும் வணக்கம். அவ்வளோதான் என்னால் பேச முடியும். நன்றிகள். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஷார்ட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ஸ்பீச் எவர். அடுத்தபடியாக ஐ லைக் டு இன்வைட் தி காஸ்டியூம் டிசைனர் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனமா அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். ஹாய், வணக்கம். எனக்கு தமிழ் அதிகம் தெரியாது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபர்ஸ்ட் Madhumbat sir because I am his associate and it's because of him I am here now. And thank you Vinesh, and thank you our producer. He's a very wonderful person and he has acted in this film and he's done very well actually. It's a comedy type of character and his first debut film. So and Shanti Rao, everybody was very friendly and the crew was very nice actually. I remember we had a lot of memories. And then Moore is not here. Balaji is here. Yeah, they have done they are in the lead roles actually. So I have seen a preview, so I think you will all love the film. Thank you. Thank you so much. Next up, I'd like to invite Sabu Joseph, editor of the film, to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஜோர கைத்தட்டு வந்து வினிஷ் டைரக்டர் வந்து 2013 தீக்குளிக்கும் பச்சை மரம் அப்போதுலேருந்து நான் பழக்கம். ஆக்சுவலி அந்த படத்துக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் தான் எடிட்டரு. ஸோ அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போது இந்த படத்துக்கு வந்து என்ன எடிட்டரை புக் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ வினிஷ். அப்புறம் 2014 டைமில் வந்து 4 போலீஸ் நல்லா இருந்த ஊர்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது யோகி பாபு சார் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த படத்தில் முக்கியமான ரோலு. ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அந்த டைமில் தென்காசி டைம் இல்லை ஷூட்டிங் இருக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவர் மறந்துட்டுருப்பார். பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நானும் அவரும் ஒர்க் பண்ணோம். மீட் பண்ண முடியல. ஜுங்கா, அப்புறம் ராஜவம்சம் மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 2022 டைமில் இந்த கொரோனாலாம் முடிஞ்ச டைமில் ஒரு 6-7 படம் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது அந்த 6-7 படத்துக்கும் ஹீரோ வந்து யோகி பாபு தான். யார் கேட்டாலும் இங்கே யோகி பாபு தான் ஹீரோ எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே ஷாக். எத்தனை படத்தில் அவர் நடிப்பார், எத்தனை படத்தில் வந்து அவர் டேட்ஸ் கொடுப்பாருனா எல்லா படத்துக்கும் வந்து சார் நான் யோகி பாபு கதை சொல்லிட்டேன், யோகி பாபு கதை சொல்ல போகிறேன், யோகி பாபு வந்து கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தான் வந்து வரும். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு காமெடினாக இருந்து ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொமோட் ஆகி நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால் நிறைய படங்கள் வருது. ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்குது. ஸோ சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் பண்ணுற ஏன்னா இவரும் அப்ரோச்சபிள் ஹீரோவாக இருக்கார். ஸோ ஒன் ஆஃப் தி எல்லோரும் போய் கதை சொல்லி கேட்டு அதில் நல்ல பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ட்ரை பண்ணும்போது சினிமாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸாகவும் நல்லா வருது. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமா இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்க ஃபிலிம். ஏன்னா முக்கியமாக மதம்பட் சார் சினிமோகிராஃபி. ஸோ மதம்பட் சார் வந்து கிட்டத்தட்ட 3 நேஷ்னல் அவார்ட்ஸ், நந்தி அவார்ட்ஸ், பெரிய லெஜெண்டரி கேமராமேனோட ஒர்க் பண்ணுற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு அந்த பேனர்லேயே என் பேர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ மது சார். தென் ஓவரால் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஐட் லைக் டு இன்வைட் மிரட்டல் செல்வா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் இந்த டைரக்டர் வந்து
வந்து வினிஷ் சாரோட ஃபஸ்ட்டு படம் தீ குளிக்கும் பச்சை மரம். அந்த படத்துக்கு நான் தான் ஃபைட் மாஸ்டராக பண்ணேன். பயங்கர ராவான ஒரு படம். அந்தமாதிரி ஒரு இன்னி வரைக்கும் நான் எடுத்தது இருக்கானு தெரியல. அதுக்கப்புறம் பகாசூரனில் பண்ணியிருக்கேன் செல்வரகம் சாருக்கு. அதுக்கப்புறம் சாமானியனுக்கு அப்புறம் ஜோரா கைத்தட்டுங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, யோகி பாபா வந்து ஹீரோ. எனக்கு அது ரொம்ப காமெடியாக அவர் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம். இதில் ஆக்ஷனில் எவ்வளோ அடி வாங்கினாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரிஜினலாக வசந்தி அக்கா வந்து மாணவரே அடிச்சிருக்காங்க. நான் ராவான ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கிறோன்றது அது இல்லை. ஆனால் டேரக்டர் அப்படி தான் கேட்பார். அதை வந்து ஒளிப்பதிவாளர் மதும்பட் சார் வந்து தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் ஒரு மணிமாறனை வச்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபைட் எடுத்திருப்பேன். அதோட லைட்டிங்கை பார்த்து இன்னைய வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்றது தான் உண்மை சார். உங்களோட லைட்டிங்ஸை நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேமராமேன் மதும்பட் சார் பெரிய ஜாம்பானுக்கு கூட ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. யோகபவனை நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன். டேரக்டர் தான் எல்லாமே. என்னோடய இயக்குனர் வந்து வேறு லெவலு. வேறு என்னென்னு சொல்லணும்னா நான் ரேலாக அப்படி அந்த ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவேன். பாலா சார் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் வினிஷர். அதுக்கேற்ற மாதிரி தான் கேமராமேன் சாரும் மதுமட் சாரும். இதில் ஒர்க் பண்ண அனைத்து எல்லா படத்துக்கும் நான் எதுவும் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு. எல்லா வெற்றி படங்களிலும் இந்த படமும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வளைகிறவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பேச ஐட் லைக் டு இன்வைட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஏஜென்ட் டீனா வசந்தி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ்லாம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயம். ஆனாலும் இந்த ஃபஸ்ட் ஜோரா கைத்தட்டு இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினிஷ் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல. ஃபைட் பண்ணும்போது கூட சரி நான் ரியலாகவே அடிச்சிட்டேன். ஆனால் கூட அவர் பெருசாக அக்காக்கா பரவாயில்ல அடிங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ப்ளஸ் மற்றவங்கள இருந்தால் கால் எடுத்து வைக்கணும், மற்றவங்கள இருந்தால் இல்லை வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொன்னதில்ல, செம்ம ஸ்வீட்டு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒர்க்கு பண்ணுங்கக்கான்னாங்க. இந்தளவு ஃப்ரீடமாக ஃபைட் பண்ணும் போதும் சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி டைலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார். ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் இன்னொன்று சொல்லணும்னா, நாங்கள் டான்ஸ் டீமாக போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டான்ஸஸாக இருக்கட்டும், நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமானா தான் கொடுக்குறது. அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்குறது அதிலெல்லாம் சொல்லவே முடியாது. செம்ம யோகி பாபு சார். ஓகே. அச்சோ சத்தியமா அதெல்லாம் கிடையாது. இது நானே தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இல்லை யோகி பாபு சார் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாகவே இருக்குது உண்மையிலேயே. அப்புறம் வந்து டைரக்டர் வினிஷ் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நீங்கள் பிடிச்சு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு தான் நன்றி. இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, வைக்கணும். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக பேச ஐட் லைக் டு கால் ஸ்ரீதர் கோவிந்தராஜ் அவர்கள். வந்திருக்கிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினிஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். அன்றைக்கி பயங்கரமான ஃப்ளட்டு நைட்டு. ஸ்ரீதர் எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு கிளம்பணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அது இந்த படத்தில் வந்து அது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. அந்த கேரக்டரு ரொம்ப கோவம் வர மாதிரியான ஒரு கேரக்டரு, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர். எப்படி தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் வந்து ஒரு வில்லன் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குமோ, அந்த ஹோப்பு இந்த படத்தில் என் மேலே வச்சுருக்காரு சார். கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்சுருந்த இதுக்கு நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். வினிஷ் சார் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் யோகி பாபா நான்கிட்ட ஒரு சாரி கேட்கணும், அவங்க முன்னில் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, அவர் மண்டியில் பாட்டில் அடிக்கிறது அடிக்க சொல்லிட்டாரு. அடிச்சுட்டு நல்லாவே அடிபட்டுருச்சு. நான் ஷார்ட் முடிச்சுட்டு போய் அண்ணா சாரி நன்றேன், டேய் அதெல்லாம் ஒன்றுடா ஷார்ட் நல்லா வந்திருக்கா, இல்லைன்னா 1 more போகலான்னாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவளுக்கு பெயினோட தான் இருந்தார். ஸோ ரியலி சாரி யோகி பாபண்ணா. இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன். அதாவது அவர் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அடிப்படைச்சுன்னா சரி ஓகே ஒரு ½ அவர் இடத்து என்ன தெரியுமா கேட்டார். வினிஷ் சாரையும் கூப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டாரு.
ஆனால் அடிபட்டுருச்சானா. ஆனால் வினிஷ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. டேய் வினிஷ் சார் கேளு, இல்லைன்னா 1 மோர் போகலாம், இன்னொரு பாட்டில் எடுத்து அடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற. அது வந்து மிக சிறந்த ஒரு கலைஞனால மட்டும்தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு, ஏன்னா அந்த பாட்டில்ன்றது வந்து நமக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் ஆக வேண்டியது கரெக்டாக அண்ணன் மண்டையில் அடிச்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமாக இருக்குது. ரியலி சாரி கேட்கணும்னா. அதுக்கப்புறம் தனஞ்சன் சார் இப்போ வரைக்கும் வினிஷ் சாருக்கு ஃபுல் சப்போர்ட்டில் பேக்ராப்பில் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. சார் வந்ததுக்கு மிக்க நன்றி சார். இதை கடந்து நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதம்பட் சார், அவரை வந்து அவரு கூட நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து இந்த ஜென்மத்துக்கான பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நைட் அந்த கலரை பார்த்துருப்பீங்க. அந்த நைட் வந்து நைட் ஷூட் ஆக்சுவலி 7 o'clock மேலே ஆரம்பித்தோம். மது சார் வந்து ஆக்சுவலி இதில் இருந்து ஸ்டேஜ்லேருந்து ஒரு 400 feet மேலே இருக்கும் அந்த ஹில்ஸு. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு, மதியம் 3:30 மணிக்கு போய் லைட் பண்ண ஆரம்பித்தாருங்க. கிட்டத்தட்ட நைட்டு 8-9 மணி வரைக்கும் லைட் பண்ணிட்டு தான் எல்லாருமே கூப்பிட்டாரு. அன்னைக்கு விடிய காலையில் நைட்டு சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டாரு அவர். அந்த அளவுக்கு இந்த வயசுல அவர் சாரோட டெடிகேஷன்ன்றது வந்து நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம். இந்த வயசுல அவர் வந்து பண்ணது உண்மையிலே எனக்கு அப்படியே ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருக்காரு. இப்போவும் அவ்வளோ கெத்தா, அவ்வளோதா எக்ஸ்ட்ரானரி லைட்டிங், அவ்வளோ மெரிட் இருக்காரு மதம்பட் சார். இந்த ஜென்மத்தில் உங்கள் கூட நாங்கள்லாம் ஒர்க் பண்ணது எங்களோட பாக்கியம் சார், எலி சார் பாக்கியம் சார். அதுக்கப்புறம் ஜாகிர் சார் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய நல்ல எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு கூலாக இருப்பாங்க. இவரும் இந்த வினிஷ் சார் இருக்க மாதிரி பயங்கர சேட்டை பிடிச்சாலுங்கண்ணா. ஏன்னா நான் சொல்லுவேன் சட்டா டைம் ஆகுது, அவர் சொல்லுவார் வினிஷ் சார் கூலாக இருங்க சார், எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கூலாக இருப்பாங்க 2 பேருமே, எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவுட்டோரு, நிறைய செட்டும் இருக்குது. இந்த அளவுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி, ஆனால் அவங்க 2 பேரும் கூலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டைரக்டரும் ஜாபிர் சாரும். அதே மாதிரி கோபடி சார் சரவணண்ணா, அவர் இங்கே வரல, அவர் மலேசியாவில் இருக்கார். அண்ணாவுக்கு என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பலமான விஷயம், இந்த கூட்டணியில் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது SN அருணகிரி சார், மியூசிக் டைரக்டர். ஸோ ஆக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில். கண்டிப்பாக சார் நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறேன், நீங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பேச வராதுன்னு சொன்னார்ல ஒருத்தர், ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சார், மெய்யழகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர். அவர் ஒர்க்கில் வந்து மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. ஆனால் ஒர்க்கில் சின்சியராக இருப்பார், அவர் பேசலாம் வராது. சார் உங்கள் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் மண்டேலா டைப்பில் யோகி பாபு சார் பார்த்துக்கணும், அந்த மாதிரி வேற ஒரு செக்ஷனில் இந்த படத்தில் யோகி பாபா நான் பார்க்கலாம். அது கண்டிப்பாக வந்து வினிஷ் சார் வந்து உங்களை எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அடுத்தபடியாக I'd like to invite Meenaka to say a few words. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேனகா. ஸோ நான் மேனகா. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் JKT ஜோரா கைத்தட்டு. எனக்கு சுஜா கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஜேர்னலிஸ்ட் கம் ரிப்போர்ட்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் த்ரூ த மூவி. அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கால் டேட் வந்தது எனக்கு 2022 அப்போ ஒரு கால் டேட் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2023. ஸோ 2024 ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் 3 years கம்ப்ளீட்லி 3 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. அடுத்தபடியாக I'd like to invite Arun Bala அவர்கள் to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண் பாலா இல்லைங்க, அருவி பாலா. எனக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை அனைவருக்கும், மீடியா அனைவருக்கும். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பேசணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் கொஞ்சம் ஒருத்தருக்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா தப்பாக பேசணும், மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட் வந்திருக்கவங்க அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு வேட்டைன்ற வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு வினிஷ் சார்ட்ட போய் நிற்கும்போது இல்லவே முடியாதுன்னு சொல்லாமல் என்னை சீக்கிரம் முடிச்சு அனுப்பிச்சினது வினிஷ் சார் தான். அதுக்கு முன்னாடி மது அம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அன்றைக்கி வந்து சும்மா போய் பார்க்க போனோன்னே இவன் நல்லா இருக்கானே, இவனே நடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது வினிஷ் சார். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பித்தது. இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்பட் சாருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையின் 50வது வருஷ வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
அதோட வரைக்கும் ப்ரொடியூசர் சார், நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் அவரை நான் ப்ரொடியூசராக பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக கோ ஆர்டிஸ்டராகவே பார்த்துட்டு அதுவும் ஜாலியாக ஒரு ஆஃப் டவுசர் போட்டு ஒரு கட் பண்ணின்னு போட்டா எங்களுக்கெல்லாம் கேரளாவில் குளிரும் போது இந்த மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது வந்து யோகி பாபண்ணன். நான் எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி, நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லணுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது. அது ஒரு சிலர் மட்டும்தான். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகி பாபன் நான் எப்பயுமே பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒரு டைலாக் சொல்லும்போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம், என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்போம். பட் ஆனால் வந்து அண்ணன் மட்டும் என்னன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நமக்கு என்ன பேசணும், என்ன பேசினா நல்லாயிருக்கும், தம்பி நீ இது பேசுகிறா, நீ இது பேசுகிறா, நான் இது சொல்கிறேன், இது நல்லா இருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு வாட்டியும் நம்மளை வந்து கோஆர்டினேட் பண்ண கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட 4வது படம். ஸோ 4வது படம் மாதிரி இல்லை, ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ஹீரோயின் மேம் வந்து கூட ஒரு 2-3 சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லாஸ்ட்டில் வந்து நான் டேரக்டர் சாரோட முடிச்சுக்கிறேன். நான் இதோட எனக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களாம் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வெரி வெரி டேலண்டட் சினிமாட்டோகிராஃபர் மது சார் அவர்களை பேச Speaking is not my strength. Visuals are my strength. I was really happy when Vinish came up with this project. Yogi Babu was wonderfully helpful. He was so cooperative. Shanti, I know for so many years, we all enjoyed the work. Thank you all. Zaki was a wonderful producer. No interference, nothing. I hope you all enjoy the movie. 16th we are releasing it. Hope it will, you all will. This is a different kind of movie. Hope you will like it. All the best, Vinish, Zakir, Yogi Babu. All the best. ஆல்சோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஒகேஷனில் நம்மளோட ஜாயின் பண்ண கோ-ப்ரொடியூசர் சரவணனோட பிரதர் வந்திருக்காரு. ஸோ சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வந்து சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ தான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது எனக்கு. தேங்க்யூ சார். உங்களுக்கும் தேங்க்யூ சார் ஃபார் கமிங் ஆல் த வே. அடுத்தபடியாக வெரி டேலண்டட் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார்